இனிய காலை வணக்கம். நான் உங்கள் வடிவேலன். இன்றைக்கி நம்ம பஞ்சபூதங்களில் நெருப்பு சக்தியை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. நெருப்பு சக்தினா என்னங்க? முதல்ல இந்த உலகம் உறையாமல் இருக்கிறதுக்கு காரணமே நெருப்பு சக்தி தாங்க. உறையாமல் இருக்கிறதுனா என்ன? இப்போ இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியானது தண்ணீரால் சூழப்பட்டிருக்கு. அந்த நீரானது உறைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு சூரிய ஒளி அப்படிங்கக்கூடிய நெருப்பு தான் காரணங்க. இப்போ இந்த சூரிய ஒளிங்கிற நெருப்பு இருந்தங்காட்டி தான் இந்த கடல், ஆறுகள் இது எல்லாம் உறையாமல் இருக்குது. இல்லைன்னா அண்டார்டிகா மாதிரி உறைந்து போயிருக்கும். அந்த மாதிரி உறைந்த பிரதேசத்தில் எப்படி உயிர்கள் பரிணமிக்கும் சொல்லுங்கள். அப்போ இந்த நெருப்பு சக்தி எவ்வளோ பெரிய முக்கியம். ஸோ அப்போ அந்த நெருப்பு சக்தி தான் மனித உயிர்களையும் உலக உயிர்களையும் தாவரங்களையும் உருவாக்கியிருக்குதுன்னே சொல்லலாம். முதல்ல நீர் உறைந்து நீராக இருக்கிறதுக்கு காரணமே இந்த நெருப்பு சக்தி தான். ஓகே, இப்போது இந்த நீர் சக்தி உயிர்களுக்கு எவ்வாறு பயனளிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்றப்போ பார்த்திங்கன்னா சில உணவுகளை சுட்டு சாப்பிடுவோம். அந்த சுட்டு சாப்பிட்றது எதுக்காக அப்படின்னா, சீக்கிரமாக ஜீரணம் ஆகிறதுக்காக, அதை எளிமையாக்கிறதுக்காக நம்ம அதை சுட்டு சாப்பிட்றோம் இல்லைங்களா? அந்த சுட்டு சாப்பிட்றதுக்கும் இந்த நெருப்பு சக்தி நமக்கு பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் நீங்கள் தொட்டு பாருங்கள், எப்பவுமே ஒரு சூடு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த வெப்பமானது இந்த உடலுக்கு அவ்வளவு ஒரு ஆற்றலை கொடுக்குதுங்க. இந்த வெப்பம் தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய செல் பிரியுது இல்லைங்களா? பரிமாண வளர்ச்சி அடையுது இல்லையா? ஒரு செல் இன்னொரு செல் கூடலேருந்து இப்படி விலகி வருது. இதுக்கு காரணமே இந்த வெப்பம் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்குள்ளேயே பாருங்கள், சுவாசமாக காற்று இருக்குது, ரத்த ஓட்டமாக நீர் இருக்குது, இந்த இயக்கமாக இந்த நெருப்பு சக்தி இருக்குது. ஸோ இந்த உடலுக்குள்ளே 3 சக்திகள் இறைவன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த நெருப்பு சக்தி எங்கெங்கெல்லாம் மனித இனத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குதுன்னு பார்க்குறப்போ, தொழில் வளர்ச்சிக்கு இந்த நெருப்பு சக்தி ரொம்ப முக்கியமானதாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு மின் உற்பத்திக்கு இது ரொம்ப பயன்படுது. சூரிய ஒளி மின்சாரம் அதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த நெருப்பு சக்தி, அதாவது சூரிய ஒளி அப்படிங்கிறதும் ஒரு வகையான நெருப்பு இல்லைங்களா? ஸோ அதையும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது என்னென்னா, இந்த கிருமி நாசினியாக சில நேரங்களில் இந்த நெருப்பு சக்தி பயன்படுது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த உணவு சங்கிலின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா? முதல்ல உணவு சங்கிலி எங்கே ஆரம்பிக்குது? தாவரங்களில் ஆரம்பிக்குது. அதாவது ஒளிச்சேர்க்கை, அந்த ஒளிப்பட்டு அந்த இலையிலேருந்து நமக்கு சக்திகள் அந்த செடிக்கு போகுது இல்லைங்களா? அதுதான் உணவு சங்கிலியில் முதல் அடிப்படையாக இந்த நெருப்பு சக்தி இருக்குதுங்க. நமக்கு இந்த நெருப்பு சக்தி சொல்லிக் கொடுக்குற ஒரே ஒரு பாடம் என்னென்னா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லிக் கொடுக்குதுங்க. ஒரு நெருப்பு சக்தியை அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஒரு மெழுகுபத்தியிலையும் நெருப்பு இருக்குது, அதே மாதிரி தீப்பந்தத்துலேயும் நெருப்பு இருக்குது. அந்த நெருப்பு சக்தியை எந்த அளவுக்கு நம்ம அளவாக பயன்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு அமிர்தத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் அந்த நெருப்பு சக்தியை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் பொழுது நமக்கு அழிவு பாதைக்கு கொண்டு போய் சேர்த்தும் அப்படிங்கிறது தான் நெருப்பு சக்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்க. நன்றி, வணக்கம்.